தயவுசெய்து இதுக்கெல்லாம் மாத்திரையே சாப்பிடாதீங்க, அது ஆட்டோமேட்டிக்கா சரியாயிடும். அதாவது கண்டினியூஸா இருக்கிறது, டெய்லி வருது, அது வேற. எப்போ தலைவலிக்குதுன்னா இறங்கி ஒரு வாக்கிங் போனா தலைவலி போடும். எதை பேசினா விற்கும், இமோஷனலா கனெக்ட் ஆகும். எக்ஸாக்ட்லி அந்த எமோஷனல் மக்கள் வந்து படத்துல வரல ஓரளவுக்கு அது மைண்ட் இருக்கு. எல்லா பிசினஸ்லயுமே இருக்கு. தவறுங்கிறது எல்லா பிசினஸ்லயும் என்ன ரேஷியோல இருக்கோ அதே ரேஷியோ இருக்கு. சாப்பாட்டுக்கு பின்னாடி சாப்பிட வேண்டிய மருந்து முன்னாடி சாப்பிட்டீங்கன்னா பல பிரச்சனை பண்ணும். இப்போ 500 mg சாப்பிட்றீங்க, 300 mg தான் உங்க உடம்புக்குள்ள போகும். ஸோ உங்களுக்கு வர வேண்டிய பலன் வராது. சார் இப்போ ஒரு நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் மேனா ஒரு ஷாப்போ இது வச்சிருந்தா நம்ம எப்பவுமே கஸ்டமர் நிறைய வரணும்னு தான் ஆசைப்படுவோம். நான் வந்து உங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு கொஸ்டின் கேட்குறேன். எதுக்கெல்லாம் தயவு செய்து மக்கள்கிட்ட இதெல்லாம் மாத்திரை வாங்கி சாப்பிடாதீங்க, ஒரு 2 நாள்லயே சரியாயிடும். இப்போ வேணா சின்ன விஷயம் எதுவும் வந்தாலும் கூகுளில் சர்ச் பண்ணி ஒன்று டாக்டர்கிட்ட போயிட்டு மாத்திரை வாங்கிறாங்க, இல்லைன்னா வந்து அவங்களே வந்து போய் ஃபார்மசிக்கு போயிட்டு மாத்திரை வாங்கி சாப்பிட்றேன். தயவுசெய்து இதுக்கெல்லாம் மாத்திரையே சாப்பிடாதீங்க, அது ஆட்டோமேட்டிக்கா சரியாயிடும். ஒரு ஜோக் சொல்லுவாங்க. இப்ப ஒரு மருந்து கடைக்காரருக்கு தலைவலி வந்துடும், அவர் எதிர்த்தாப்படி இருக்க டீ கடையில போய் ஒரு காஃபி வாங்கி குடிப்பாரு, எனக்கு தலைவலி போயிடுச்சுன்னு பாரு. எதிர்த்தாப்படி இருக்க டீ கடைக்கார தலைவலிக்குதுன்னு மருந்து கடையில வந்து டேப்லெட் ஸோ தலைவலி இந்த மாதிரி இதெல்லாம் ரொம்ப சின்ன விஷயங்கள் தான். இதுக்கெல்லாம் வந்து போய் மாத்திரை போடணும், அதாவது கண்டினியூஸா இருக்கிறது, டெய்லி வருது, எப்போ தலைவலிக்குதுன்னா இறங்கி ஒரு வாக்கிங் போனா தலைவலி செய்யும். அது விட்டு போட்டு ஒரு மாத்திரை எல்லாத்துக்கும் ஃபேமஸ் என்னது பாராசிட்டமல் ஆன்டிபயோட்டிக் சாப்பிடுறாங்க. பாராசிட்டமல் இஸ் நாட் ஆன்டிபயோட்டிக். ஓகே, அது சும்மா இந்த தலைவலி வலிக்கு ஜெனரலா ஃபீவர் அந்த மாதிரி. ஓகே, அந்த மாதிரி ரொம்ப எடுத்தோன்னே விஸ்கின் போட வேண்டியதில்லை. அதே மாதிரி கோல்டுக்கு கூட வெறும் அலர்ஜி ரொம்ப தாங்க முடியலன்னு ஏதாவது போடலாம். எடுத்தோடனே நம்ம மக்கள் ஆன்டிபயோட்டிக்ஸுக்கு போயிடுவாங்க. அதெல்லாம் நாட் ரிக்வயர்ட். அது ஆன்டிபயோட்டிக்குங்கிறது டாக்டர் ஹேஸ் டு டிசைட். பட் நம்ம ஊர்ல யார் வேணாலும் டிசைட் பண்றாங்க. தொண்டை வலியா போய் அசித்ரோமைசின் போடு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. நீ இதை சாப்பிடு அதை சாப்பிடுன்ற அது ஆக்சுவலி how many days we need to wait? ஒரு சின்ன ப்ராப்ளம் வருது, சிம்டம்ஸ் வரனா 1 day 2 days வெயிட் பண்ணலாமா? இப்போ இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் மாதிரி இருக்குதெல்லாம் ஒரு 2-3 daysல ஓரளவுக்கு சரியாகும், இல்லாட்டி ஜாஸ்தியாகும். 3rd day 4th டேக்கு நம்ம பார்க்க வேண்டியது. ஓகே, டாக்டர் போய் பார்த்து நார்மல் தலைவலி அதெல்லாம் எவ்வளவுதான் எவ்வளவு ஒரு 3-4 நாள் 1 week மேக்ஸிமம். வயிற்று வலின்னா உடனே இதெல்லாம் ஆக்சுவலி இந்த கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது. பட் ஜெனரலா சொல்றேன், உண்மையா எனக்கு தெரியாது, தெரியும்னு சொல்லிட்டு கூடாது. You asked me about the business model, about drugs, I know something. Okay. இது வந்து I'm not a pharmacist, first of all. Okay. கொஞ்சம் தெரியும், அனுபவத்துல நான் சொல்றேன். Now coming to the இப்போ நிறைய ஸ்டார்ட் அப் எக்கோசிஸ்டம் எவால்வ் ஆயிட்டு வருது இந்தியாவில், எஸ்பெஷலி தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப நல்லா இப்போ வந்து மக்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஃபீல்டில் என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி யூ ஃபீல் தட் உங்களுக்கு ஃப்ரான்ச்சைசி மாடல் இருக்கா என்னன்னு தெரியாது. இப்போ வந்து somebody wants to start something in this field, ஒரு சப்போஸ் மெடிக்கல் ரெப்பா ஒருத்தர் இருக்காரு, நீங்க வந்து மெடிக்கல் ரெப்பா இருந்தா இந்த மாதிரி வந்தீங்க, என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி இந்த மெடிக்கல் ஃபீல்ட்ல எஸ்பெஷலி இந்த மெடிசன்ஸ் ஃபீல்ட்லயும் இல்ல ஆன்சிலரி டிவைசஸ்? இப்போ வந்து ஒரு நீங்க நிறைய நீங்க வந்து மாத்திரை மட்டும் விற்கல, அதுக்கு என்ன வந்து லாட் ஆஃப் ஆயுர்வேதிக் ப்ராடக்ட் நான் பார்த்தேன் உங்க இதுல, அதுக்கப்புறம் ஆன்சிலரி டிவைசஸும் நான் பாக்குறேன். என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு நினைக்கிறீங்க ஒரு ஸ்டார்ட் அப் பீப்புள் வந்து ஸ்டார்ட் பண்ணணும், ஒரு பிசினஸா இல்ல நீங்க வந்து பிரான்ச்சைசி மாடல் உங்களுக்கு இருக்கா? எப்படி? இல்ல எங்க இருந்தது முன்னாடி பிரான்ச்சைசி, அப்புறம் எடுத்துட்டோம். ஏன்னா ப்ராஃபிட் மோட்டிவ் விட இங்க கொஞ்சம் வந்து கஸ்டமருடைய இன்ட்ரெஸ்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தேன் ப்ராஃபிட். ஸோ நாங்கள் இப்போ எங்களோட என்ன சொல்றது டிஎன்ஏலயே அது கஸ்டமர் இன்ட்ரெஸ்ட் தான் டு தி ஃபோர் ஃப்ரண்ட்ல நிறுத்துறோம். தேவையில்லாம ஒரு மாத்திரையை கொடுக்கறது அந்த மாதிரி எல்லாம் அவாய்ட் பண்ண சொல்லுவோம். ஆன்டிபயோட்டிக் எல்லாம் கொடுக்க கூடாதுமோ, அந்த மாதிரி we will not push medicines unwantedly. But we have seen some of our franchisees doing that, அதனால நாங்க அதை நிறுத்தணும். So you are not having the franchisee model anymore? No. Okay, but what are the startup people க்கு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி நினைக்கிறீங்க? அந்த கேள்வி நீங்க விட்டுட்டோம். அது ஸ்டார்ட் அப் பீப்புளுக்கு ஈஸியஸ்ட்ங்கிறது வந்து ஒரு ஃபார்மசி போடலான்றது எல்லாரும் நினைக்கிறாங்க. பட் ஒரு சைனீஸ் பழமொழி சொல்லுவோம், நானே அடிக்கடி இதை சொல்லுவேன், இட்ஸ் ஈஸி டு ஓப்பன் பட் டிஃபிகல்ட் டு கீப் இட் ஓப்பன். கடையை விசிக்குன்னு திறந்துடுறாங்க, பட் வெரி டிஃபிகல்ட் டு ரன். பார்த்தா
பிகாஸ் இட் இஸ் ஈஸி ஃபார் எவ்ரிபடி டு ஸ்டார்ட். ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எது கஷ்டமா இருக்கும், பக்கத்துல நீங்க இங்க ஒரு கடை போடுறீங்க, கொஞ்சம் சக்சஸ்ஃபுல்லானாலும் இன்னொருத்தர் இங்க போடுவாரு, இன்னொருத்தர் இங்க போடுறாரு. அந்த மாதிரி இட்ஸ் வெரி ஈஸி ஃபார் யுவர் காம்படிட்டர் டு ஸ்டார்ட் அ கம்பெனி, ஸ்டார்ட் அ ஸ்டோர். பட் நீங்க வந்து ஒரு மேரத்தான், இப்போ ஒரு ஃபார்மசி பிஸ்னஸ்க்கு வரணும்னா ஒரு மேரத்தான் ரேஸ் ஓட தயாரா இருக்கணும். ஸ்ப்ரிண்ட் ஓடுறது மாதிரியான விஷயம் அல்லது. மினிமம் எத்தனை வருஷம்? இப்போ நானே சொல்றேன் 23 years. Actually 23 years. When we started this, we offered so much of நான் சொன்னேன் bouquet of benefits, customer benefits. We created a wow effect. கடைக்குள்ள வந்து இவ்வளோ பெரிய கடை, இவ்வளோ ஸ்டாக்கு, இவ்வளோ டிஸ்கவுண்ட்டு, அந்த மாதிரி பல விஷயங்களை ஒன்றா கொடுத்தோம். My customers felt that this model will fail. They were so confident that we will fail. நல்ல விஷயம், கஸ்டமருக்கு தான நல்ல. My competitors felt that this model will fail because ரொம்ப நாள் தாங்க மாட்டாரு. ஏன்னா இவ்வளவு டிஸ்கவுண்ட் கொடுக்குறாரு, ஏர் கண்டிஷன் பண்ணிருக்காரு, இவ்வளவு ஃபார்மசிஸ்ட் வச்சிருக்காரு, இவ்வளவு பெரிய கடையா வச்சிருக்காரு, கட்டுப்படி ஆகாதுன்னு நினைச்சுக்கிட்டே இருந்தாங்க. பட் we had our own calculations. And we were not diverting funds from the business. Okay. Basic discipline, physical discipline இருந்தது நம்ம இதுல. இந்த பிசினஸ் வர பணத்தை இதுக்கு தான் இன்வெஸ்ட் பண்ணீங்க. Yes. அத வந்து ஒரு நம்ம சாலரியை தவிர வேற இதுல இருந்து எடுத்து ஃபண்ட் டைவர்ஷனே கிடையாது. அப்புறம் ஸ்ட்ரிக்டா எஸ்ஓபிஸ் கிரியேட் பண்ணி அது வந்து ஸ்ட்ரிக்டா இவ்வளவுதான் பில்ஃப்ரேஜ் வந்து இப்படிதான் இவ்வளவுக்குள்ளதான் கொண்டு வரணும், ஸ்ட்ரிக்ட் ஆடிட் மெஷர்ஸ், அக்கௌண்டிங் மெஷர்ஸ், சப்ளைஸ்க்கு ப்ராப்பர் டயத்துக்கு பணம் போகணும், கம்பெனிஸ்க்கு பணம் போகணும், அந்த மாதிரி விஷயங்கள் ஹெச்ஆர் இதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக பண்ணும்போது பண்ண முடிஞ்சது. ஒன்று வந்து யூ செட் லைக் somebody wants to open a medical shop, ஃபர்ஸ்ட் மேரத்தான் ரேஸ்க்கு வேற என்னென்ன விஷயங்கள் இருக்கும்னு நினைக்கிறீங்க? என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு? இல்லை, அதான் ஃபார்மசி ஸ்டார்ட் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் இது நான் இப்போ சொன்னேன் இல்லைங்களா, ஃபிசிக்கல் டிசிப்ளின் இருக்கணும், எஸ்ஓபி இருக்கணும், ஒரு எஸ்ஓபி கிரியேட் பண்ணியிருக்கணும் பக்காவா. முதல்ல கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், இதுக்குள்ள இருக்கிற என்னென்ன தெரியணும். அபவுட் த ட்ரக்ஸ், நாலேஜ் அபவுட் த ட்ரக்ஸ் நல்லா இருந்துச்சுன்னா ஓகே, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் என்ன ஸ்டார்ட் பண்ணும்போது அது இருக்கிறது, ஒவ்வொரு கஸ்டமர்கிட்டையும் நீங்க பேச பேச கஸ்டமர் வில் பிகம் யுவர் ஃபேன். நீங்க இப்போ வரீங்க, ஒரு சீட்டு கொடுக்குறீங்க, அந்த மருந்தை பத்தி நான் உங்ககிட்ட பேசினேன்னா என்ன, நீங்க யூ வில் ஃபர்கெட் எவ்ரி அதர் திங். ஆமா, அந்த மருந்தை பத்தி சார் இது வந்து நீங்க சார் இது நீங்க சாப்பிட்டீங்க, உங்களுக்கு எப்படி இருக்கு, இப்படி இருந்திருக்கணுமே, அப்ப அது கார்லேட்டும் ஆகும். உங்களுக்கு கொஞ்சம் எரிஞ்சிருக்கும், இல்ல சார் இது சாப்பிட்டா கொஞ்சம் வயிறு எரிஞ்சிருக்குமே, உங்களுக்கு உண்மையாவே எரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி ரொம்ப விஷயத்த கனெக்ட் பண்றோம் இல்லையா? அப்படிங்கும்போது நீங்க என்ன நினைப்பீங்க, பரவாயில்ல இவருக்கு விஷயம் தெரியுது, நெக்ஸ்ட் டைம் ஹேவ் டு கம் டு பை மெடிசின்ஸ். அந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் கிரியேட் பண்ணணும். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்ப கூட கீழே ட்ரைனிங் தான் ஓடிட்டு இருக்கீங்க. என்ன அதுதான் சொல்லுவேன், யூ ஹேவ் டு எஜுகேட் யுவர் ஃபார்மசிஸ்ட், சேல்ஸ்மேன், கண்டினியூஸா எஜுகேஷன் போய்கிட்டே இருக்கும். ஏன்னா நான் இப்போ உங்களுக்கு 2 இன்சிடென்ட் சொன்னேன் இல்லையா, அந்த ரெண்டுமே வந்து இந்த கேள்வியை யாராவது முதலே கேட்டிருந்தாங்கன்னா அந்த பேஷண்ட்டுக்கு எவ்வளவு சேவ் ஆயிருக்கும். எக்ஸாக்ட்லி, நாட் only money, sometimes life also side effect வந்து life that is very important. அதான் சொன்னேன், பணம் விட்டுருங்க எவ்வளோ, அந்த மாதிரி ப்ராப்பரா ட்ரெயின் ஆகாம தான் இருக்கிறதோடைய விளைவு தான் நம்ம இந்த மாதிரி எல்லாம். நீங்க ஃபீல் பண்றதெல்லாம் மருந்துன்னா கொள்ளையடிக்கிறாங்க, மாஃபியா, அதெல்லாம் கிடையாது. ஆக்சுவலா இந்தியால அந்த மாதிரி தான் நம்ம படத்துல எல்லாம் பார்க்கணும். இல்ல அதுதான் சொல்றேன், படத்துல வந்து என்ன சொல்றது, நல்லதை கேட்டதா காட்டா, கேட்டது நல்லதா காட்டுவாங்களா? ஆமா, எது வந்து விற்கும் இன்னைக்கு, அதுதானே படம். எக்ஸாக்ட்லி, எதை பேசினா விற்கும், இமோஷனலா கனெக்ட் ஆகும். எக்ஸாக்ட்லி, அந்த எமோஷனல் மக்கள் வந்து படத்துல வரல ஓரளவுக்கு அது மைண்ட் இருக்கு. எல்லா பிசினஸ்லயுமே இருக்கு. தவறுங்கிறது எல்லா பிசினஸ்லயும் என்ன ரேஷியோல இருக்கோ அதே ரேஷியோல இங்கேயும். எக்ஸாக்ட்லி. இப்ப நீங்க டாக்டர்லயும் அப்படி இருப்பாங்க, ஹாஸ்பிட்டல்லயும் அப்படி இருக்கும், மருந்து கடையிலயும் அப்படி இருக்கும், வக்கீல்லயும் அப்படி இருப்பாங்க, ஆட்டோக்காரர்லயும் அப்படி இருப்பாங்க இல்லையா? அதுக்காக அந்த ப்ரொஃபஷனே நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது. கரெக்ட். நீங்க காமன் மேனை தான் ரெப்ரசென்ட் பண்ணுவோம் ஒவ்வொரு தொழிலும். காமன் மேன்ல எத்தனை % ஃப்ராட் இருக்கானோ அத்தனை % இங்கே இருக்கு அப்படின்றது என்னுடைய நம்பிக்கை. ஸோ இட் ஆல் டிபெண்ட்ஸுங்க. நம்ம சொசைட்டில ஒருத்த மட்டும் நல்லவனா இருக்கவே முடியும். சொசைட்டி நல்லா இருந்தா ஆட்டோமேட்டிக்கா அவன் நல்லவன் ஆயிரும். ஓகே ஓகே. இப்போ 23 இயர்ஸ்ல you feel that you achieved your vision or you're going in the right track? சார், பிசினஸ்ல யாருமே achieved my vision எல்லாம் சொல்லவே முடியாது. எவ்ரி டே your vision keeps changing.
அதான் நீங்க 23 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணும்போது நினைச்சது எந்த அளவுக்கு அடைஞ்சிருக்கீங்கன்னு நினைக்கிறீங்க நீங்க இப்போ 23 வருஷம் இல்ல ஆயிடுச்சு. நான் ஏன்னா ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு விஷனோட தான் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க. இந்த பிசினஸ் நானும் இன்னொருத்தர் ராதாகிருஷ்ணன் இருக்காரு ஒரு டேரக்டர், அப்புறம் இன்னொருத்தர் இருந்தாரு, ஒரு வெளியே போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் முன்னாடியே வெளியே போயிட்டாரு, ஆரம்பிச்ச ஒரு 5-6 வருஷத்துலயே வெளியே போயிட்டாரு. ஸோ நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் விஷன் அது ஒரு பெரிய பிஸ்னஸ் மாடலாகவே நினைச்சு வரல. வி தாட் தட் வி ஷுட் ஆஃபர் சம்திங் நாவல் டு தி கஸ்டமர்ஸ். ஏன்னா இந்த ஃபார்மா இண்டஸ்ட்ரியிலேயே இருக்கோம், ஒரு ஒரு எக்ஸ்பெரிமெண்டலாக தான் நாங்கள் ஆரம்பித்தோம். இதை வந்து தோ லாங் இதெல்லாம் இருந்தது, இதை ஒரு செயினா கொண்டு வரணும் இப்படியெல்லாம் பண்ணணும். பட் ஃபர்ஸ்ட் ஒரு 2 கடையை வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டலாக போட்டால் எப்படி ரெஸ்பான்ஸ் வருது புரியுது அப்படின்னு அந்த ரெஸ்பான்ஸ் பார்த்தோன்னா இட் வாஸ் வெல் ரிசீவ்ட் பை தி பப்ளிக். அதுக்கப்புறம் அப்படியே ஸ்கேல் பண்ணிட்டு வந்தோம். ஆனா நாங்க 200 கோடி வருவோம் அப்படின்னு ஒரு பெரிய டார்கெட் வச்சுலாம் வரல. கஸ்டமர் சென்ட்ரிக்கா வச்சு பண்ணீங்க. இது வந்து மணி வந்து உங்களுக்கு பை ப்ராடக்ட் ஆயிடுச்சு. ஆமா, உண்மையா அப்படிதான் வந்துச்சு. ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் கஸ்டமர் எங்களுக்கு ஹோல்சேல் பிசினஸ் இருந்தது. ஸோ அதுக்கு ஒரு பிசினஸ் வந்தா போதும், அப்ப ரீட்டைல் போடுறோம். இந்த ரீட்டைல் ஒழுங்கா நடக்கணும்னா எல்லா ரீட்டைலும் ஃபெயில் ஆகுது. நீங்க ஒரு வருஷத்துக்கு கோயம்புத்தூர் சிட்டிக்குள்ள சபர்ப்ஸ்ல மட்டும் பாத்தீங்கன்னா 300 கடை வரும், 300 கடை மூடுவாங்க. இந்த 300 கடை ஏன் மூடுறாங்க? There is no uniqueness, there is no USP for that shop. So we have to create an USP when you're in business. So we created some certain USPs. அது எங்கெங்க இருந்தெல்லாம் காப்பி அடிச்சு அப்புறம் நம்மளே திங்க் பண்ணி எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணி we had lot of young pharma graduates at that time. இப்போ இருக்காங்க, அப்ப இருந்த பசங்களும் கொஞ்சம் ஐடியாஸ் கொடுத்தாங்க. This is not my idea, I have only collated the ideas. Yeah, that is a good idea. Okay, அப்போ முக்கியமான ஒரு விஷயம் நான் இப்போ கேட்குறேன். இப்போ ஆன்லைன், இப்போ நீங்க ஆன்லைன்ல இருக்கீங்க, பட் ஆன்லைன் இருக்கும்போது எதுக்கு மெடிக்கல் சப்ளை மருந்து வாங்க போறோம், அதுக்கு ஏன் ரீட்டைல் வரணும்னு நினைக்கிறீங்க? ஆன்லைன் ஆர்டர் ஆக்சுவலா ஆன்லைன் இஸ் இல்லீகல் இப்போ வரைக்கும். நீங்க டெல்லி ஹைகோர்ட்ல there is a case, சென்னை இல்ல இப்போ நெட்மெட்ஸ் இது மாதிரி மத்த பிராண்ட்ஸ் இருக்கு, பிரிஸ்கிரிப்ஷன் அப்லோட் பண்ணா there are brands, பட் ஆக்சுவலா பண்ண கூடாதுன்னு டெல்லி ஹைகோர்ட்ல there is a stay. why நான் தான் சொல்றேன். இப்போ நான் ட்ரக் ஆக்ட் புக் உள்ளுக்குள்ள இருக்கு, எடுத்து காட்டுறேன். medicine has to be dispensed only under the direct supervision of a registered pharmacist. அப்படிதான் இருக்கு ட்ரக் ஆக்ட். Okay, under the direct supervision of the pharmacist. அப்போ வந்து pharmacist patient meet பண்ணனும். இல்லாட்டி டாக்டர் இப்படி எடுத்து கொடுக்கலாம், இல்லாட்டி pharmacist தான் கொடுக்கணும். ஏன் அப்படின்னு நீங்க கேட்டதுக்கு நான் முதல்ல பதில் சொன்னேன். எக்ஸாக்ட்லி. ரெண்டு இன்ஸ்டன்ஸ் சொன்னேன், இன்னும் 10 இன்ஸ்டன்ஸ் சொல்லுவேன். மருந்தை எப்படி உபயோகப்படுத்தணும்னு ஒரு pharmacist சொல்லணும். see மருந்தை நம்ம உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, it is not selling, it is dispensing. அதனால டிஸ்பென்சர்னு சொல்லுவாங்க. ஃபார்மசில போனீங்கன்னா we don't sell medicines, we dispense medicine. because டாக்டர் பிரிஸ்கிரைப் பண்றது நீங்க டிஸ்பென்ஸ் பண்ணும் பொழுது அதோடைய என்னென்னலாம் ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கணும், எப்படி எல்லாம் சாப்பிடணும், இது சாப்பாட்டுக்கு அப்புறமா முன்னாடியா பின்னாடியா. சாப்பாட்டுக்கு பின்னாடி சாப்பிட வேண்டிய மருந்து முன்னாடி சாப்பிட்டீங்கன்னா பல பிரச்சனை பண்ணும், ஆஃப்டர் ஃபுட். ஆமா, அதே மாதிரி முன்னாடி சாப்பிட வேண்டியது பின்னாடி சாப்பிட்டீங்கன்னா அப்சார்ப்ஷன். இப்போ 500 mg சாப்பிட்றீங்க, 300 mg தான் உங்க உடம்புக்குள்ள போகும். ஓகே. ஸோ இந்த மாதிரி எல்லாம் ஏகப்பட்ட சிக்கல் பண்ணும். ஸோ உங்களுக்கு வர வேண்டிய பலன் வராது. ஸோ ஆன்லைன்ல போய் வாங்கும் பொழுது இது ஒரு ப்ராப்ளம். இன்னொன்று, ஒரே ப்ரிஸ்கிரிப்ஷன். இப்போ ஒரு டாக்டர் ஒரு தூக்க மாத்திரையே எழுதியிருக்காருன்னு வச்சுக்கோங்க, அதை கொண்டு போய் இந்த போர்ட்டல்ல போடுவீங்க, அப்புறம் அந்த போர்ட்டல்ல ஆர்டர் போடுவீங்க, அந்த போர்ட்டல்ல ஆர்டர் போடுவீங்க, எல்லாத்துல இருந்து வந்து அபியூஸ் ஆகும். போகும் மல்டிபிள் இதுல ஆர்டர் பண்ணாங்க, அபியூஸ் ஆகும். அதுல ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இப்ப ஃபாரின்ல எல்லாம் இருக்கு, நீங்க கேட்கலாம். ஃபாரின்ல எல்லாம் உங்களுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருப்பான், பிரிஸ்கிரிப்ஷனே அப்லோட் ஆயிருக்கும். உங்களுக்கு மாத்திரை கொடுத்துட்டேன், இப்ப நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க மாத்திரை, நான் அந்த போர்ட்டல்ல நான் போட்டிருப்பேன், ஹேமந்த்துக்கு வந்து 30 மாத்திரை டாக்டர் எழுதியிருந்தாரு குரோசின்னு, நான் 20 மாத்திரை கொடுத்துட்டேன். சோ இன்னொரு ஃபார்மசிக்கு போனீங்கனால அவன் அங்கேயே சொல்லுவான், உனக்கு 20 மாத்திரை துளசியில கொடுத்துட்டாங்க, உனக்கு 10 தான் நான் கொடுப்பேன். எவ்ரிதிங் இஸ் இம்பார்ட்டன்ஸ். ஆனா இந்தியால ஒண்ணும் அந்த மாதிரி வரல. நம்ம வந்து டிஜிட்டல்னு சொல்லி திடீர்னு அவசர கோலத்துல கொஞ்சம் பண்ணிட்டாங்க, ஓவர் எந்தூசியாஸ்டிக்கா பண்ணிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா இது பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும். நோ ப்ராப்பர் கண்ட்ரோல்ஸ். நாம இப்ப நான் சொன்ன மாதிரி மெத்தட்ஸ்ல பண்ணியிருந்தாங்கன்னா அப்படிதான் பண்ணிருக்காங்க, நான் சொல்லல, நான் இருக்கிறது. அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னா கொஞ்சம் கண்ட்ரோல் இருக்கும். அப்படிதான் இப்ப வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல எல்லாம் நடக்கும். அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஆக்சுவலாவே பிரிஸ்கிரிப்ஷனே இப்ப நீங்க கொண்டு வரீங்க, இங்கே நாங்க பண்ணோம்,
பட் கொஞ்சம் பிரச்சனை வந்தது நிறுத்திட்டோம். இப்போ உங்க ப்ரிஸ்கிரிப்ஷனுக்கு நான் எவ்வளோ மாத்திரை கொடுத்துருக்கேன்னு அதுலேயே எழுதுவேன். ஓகே, அதை எடுத்து மறுபடியும் காட்டும், மறுபடியும் வாங்கக்கூடாது. ஓ வெரி குட். ஸோ வாட்ஸ் நெக்ஸ்ட் சார்? கடைசியாக வந்து வாட்ஸ் நெக்ஸ்ட் யூ ஃபீல் தட் யூ வாண்ட் டு அச்சீவ், வாட் யூ ஃபோர்ஸிங்? வாட் இஸ் நெக்ஸ்ட் அப்படின்னா, நம்ம ஆல்மோஸ்ட் நான்லாம் இப்போ 61 வந்துட்டேன். இன்னொரு 5-6 வருஷம் தான் அக்ரெசிவாக பண்ணுவோம். பட் மை நெக்ஸ்ட் ஐடியா இஸ் டு இப்போ பார்த்தீங்கன்னா எவ்ரி ஒரு இண்டஸ்ட்ரி ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரியெல்லாம் நாங்கள் மாறி 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 வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் உங்களுக்கு, ஏன்னா கன்சம்ஷன் ரொம்ப அதிகமானதுனால தான் நாங்கள் ஏன் டிஸ்கவுண்ட் கொடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1990s டிஸ்கவுண்ட் பற்றி யாரும் மருந்து பேசலை. ஏன் பேசலைன்னா, வாங்குறதே நம்ம மருந்து கடைக்கே ஒரு வருஷத்துக்கு 4 தடவை போயிட்டு இருந்தோமா. நம்மளோட டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ல மருந்து எக்ஸ்பெண்டிச்சர் வாஸ் ஹார்ட்லி 5%. இப்போ மருந்துக்கு தனியாக ஒரு பட்ஜெட், இப்போ வந்து 30% 40% அந்த மாதிரி போகும்போது சேவிங் பிகம்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ரொம்ப ரொம்ப முக்கியமாயிருச்சு இல்லையா? அதனால அந்த 2001-2002 வரும்பொழுது மக்களுக்கு வந்து அது ஒரு பெரிய சுமையா இருந்தது. இவ்வளோ ரூபாய்க்கு மருந்து வாங்கும்போது 1000 ரூபாய்க்கு வாங்கும்போது இப்போ நம்ம 10% டிஸ்கவுண்ட் கொடுத்தோம்னா 11 மாசம் வாங்கினா 12வது மாசம் ஃப்ரீ. கிட்டத்தட்ட ரிட்டையர், எஸ்பெஷலி ஃபார் ரிட்டையர்ட் பீப்புள் அது ஒரு பெரிய சேவிங். ஸோ அதை அந்த மாதிரி கொண்டு வந்தோம். அது ஒரு அப்போ அது மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி அடாப்ட் பண்ணோம். பின்னால் என்னாச்சு, எங்களோட காம்படிட்டர் எல்லாம் அதே காப்பி பண்ணோம்னா நாங்கள் ஓன் லேபிளுக்கு மாறினோம். ஓன் லேபிளுக்கு மாறினா இன்னும் டிஸ்கவுண்ட் எம்ஆர்பியே பிகேம் இர்ரெலவென்ட். ஸோ எம்ஆர்பியே எங்களுக்கு ரொம்ப குறைவாக இருக்கும். இன்னொன்று வந்து அதர் காம்படிட்டர்ஸ் கேனாட் கேட்ச் அப் வித் அஸ், பிகாஸ் எங்ககிட்ட அப்பவே ஒரு 50 ஸ்டோர் கையில் இருக்கும்போது என்னால் வந்து அந்த வால்யூம்ஸ், ஏன்னா சின்ன மருந்து கடை போய் ஓன் லேபிள் போட முடியாது, மேனுஃபேக்சரர் கிட்ட போய் பண்ண முடியாது. அவன் வந்து 5 லட்சம் டேப்லெட்டு 3 லட்சம் டேப்லெட் பண்ண ஆர்டர், மினிமம் ஆர்டர் சைஸ் இருக்கும், ஆர்டர் குவான்டிட்டி. ஸோ அது பண்ண முடியாது. ஸோ நாங்கள் போய் அந்த மாதிரி பண்ணிட்டு வந்தோம். ஸோ another 5 years 10 years it was difficult for the competitors to catch. இந்த மாதிரி மாறி மாறி வர அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி strategize பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். இப்போ now we are slowly getting into nutraceuticals. And நீங்க சொன்னீங்க இந்த வைட்டமின்ஸ் இந்த மாதிரி செக்மெண்ட்ஸ்குள்ள கொஞ்சம் போய்கிட்டு இருக்கும். ப்ரிவென்டிவ் கேர்ல. ஓகே அந்த மாதிரி இப்போ பண்ணிட்டு இருக்கோம். லெட் அஸ் வெயிட் அண்ட் see how far we are successful. இந்த ப்ரிவென்டிவ் ஹெல்த் கேர் மார்க்கெட் எவ்வளவு இருக்குன்னு நினைக்கிறேன், ப்ரிவென்டிவ் மெடிசன்ஸ்? ஏன்னா ஏதாவது ப்ராப்ளம் வந்தா தான் டேப்லெட் போடணும்னு இருக்கு. சரி, எல்லாமே இப்போ நீங்க வெஸ்டர்ன் மாடல்ஸ் தான் நம்ம ஊர்ல அங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிறது இங்க வருது ஸ்லோவா. அப்படி பாத்தீங்கன்னா அங்கெல்லாம் ஒரு ஃபார்மசியோட சேல்ல 40-50% அதுதான் இருக்கும். ப்ரோஃபிலாக்டிக், ப்ரிவென்டிவ் அந்த மாதிரி இருக்குது. ஓகே, அத விட்டமின்ஸ், நியூட்ரிஷன்ஸ் இந்த மாதிரி பாத்தீங்கன்னாவே கடையில பாத்தீங்கன்னாவே அதுதான் இருக்கும், முக்கியமா பெருசா இருக்கும். So they will spend more on preventive, not for cure. காஸ்மெட்டிக்ஸ் எல்லாம் பாருங்க, எக்ஸாக்ட்லி ஸ்கின் ரேஞ்ச் எல்லாம் இப்ப 1000 ரூபாய்க்குலாம் சர்வசாதாரணமா இருக்கு. கிரீம் 1000 ரூபாய்க்கு இருக்கு. எஸ்பெஷலி சன்ஸ்கிரீன்லாம் இப்ப நிறைய வந்துருச்சு. அந்த மாதிரி காஸ்மெட்டாலஜியும் பயங்கரமா டெவலப் ஆயிருக்கு. So the next journey of Tulasi would be on focusing on preventive medicines. இந்த மாதிரி காஸ்மெட்டாலஜி அந்த மாதிரி அதுவும் அஃபோர்டபிள் பிரைஸ்ல அந்த மாதிரி டிஸ்கவுண்ட்ல கொடுப்பீங்க? பண்ணனும், we will try. அது கொஞ்சம் ட்ரிக்கியான விஷயம் தான். இது கொண்டு வந்துடலாம். இந்த காஸ்மெட்டாலஜி எல்லாம் கொஞ்சம் கஷ்டம். பட் we are working on it. 1 or 2 products we are slowly bringing. ஓகே. ஸோ தேங்க்யூ வெரி மச் சார். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அதாவது ஒன்று பிஸ்னஸ் மாடல் பற்றி நம்ம இது பண்ணோம், அப்புறம் டிஸ்கவுண்ட் பற்றி எல்லாம் ரொம்ப பேசணும். முக்கியமாக வந்து ஒரு கஸ்டமராக வந்து ஒரு மெடிசன் வாங்கும்போது ஃபார்மசிஸ்டோட ரோல் என்னன்றது ரொம்ப அழகாக தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. இந்த யூஎஸ்லலாம் ஸ்டாண்டர்டைஸ் ஆகிருக்கிறது, இந்தியாவில் அதை நீங்கள் முதல் முறையாக நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி கஸ்டமர் சென்ட்ரிக்காக, பேஷண்ட் சென்ட்ரிக்காக நிறைய நல்ல விஷயங்கள் நீங்கள் பண்ணணும்னு நான் வாழ்த்துறேன். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ.